நம்ம ஊரில் பெரிய தலைவலியே இந்த கரண்ட் ஆஃப் தாங்க. அதுவும் இந்த வெய்ய காலம் வரும்போது கரண்ட்டை ஆஃப் பண்ணுவாங்க பாருங்க. கரண்ட் நின்னு போயிடுச்சே. சின்ன வயசில் இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ படிக்க வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பக்கத்து வீட்டு எதிர் வீட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாடலாம். ஆனால் பெருசானதுக்கப்புறம்லாம் தலைவலிங்க. நியூசிலாண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இங்கே பவர் கட்டே ஆகாதுங்க. நான் இங்கே வந்து 10 வருஷத்தில் ஒரே தடவை தான் பவர் கட் ஆயிருக்கு. சொல்ற நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற? ஜூன் மாதமே எனக்கு மெயில் அனுப்பிச்சிட்டாங்கங்க. செப்டம்பர் மாதம் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு உங்கள் வீட்டில் பவர் கட் பண்ணுவோன்னு. அதுவுமே நைட்டு தாங்க இங்கே பவர் கட் பண்ணுவாங்க. எவ்வளோ நாளைக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க பாருங்கள் பவர் கட் பண்ண போகிறாங்கன்னு. எந்த தேதி, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரலும், சாரி, அது எல்லாமே போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. பவர் கட் ஆகிறதே இங்கே ஒரு பெருசாக தெரியாது நமக்கு. ஏன்னா அது நைட்டில் தான். இங்கே கொசு தொல்லையும் இருக்காது, இங்கே ஃபேன் போடுற அவசியம் இருக்காது. அதனால் பவர் எப்போ ஆஃப் ஆகுது ஆன் ஆகுதுன்னே தெரியாது.